வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் வைக்கிற புளிக்குழம்பு சாம்பார் எல்லாம் மணமாகவும் சுவையாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி சுவையாகவும் மணமாகவும் வைக்கிறதுக்கு தேவையான கருவடகம் தான் எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 12 கிலோ, உளுத்தம்பருப்பு 1.5 கிலோ, பூண்டு 1 கிலோ, கடுகு 1 கிலோ, மஞ்சள் தூள் 200 கிராம், பெருங்காயத்தூள் 50 கிராம், சின்ன ஜீரகம் 1/4 கிலோ, பெரிய ஜீரகம் 1/4 கிலோ, வெந்தயம் 1/4 கிலோ, கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவு, வரமிளகாய் 4, கொத்தமல்லி சிறிதளவு 3 டேபிள் ஸ்பூன், உப்பு 3 படி, விளக்கெண்ணெய் 1 லிட்டர். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வெங்காயத்தை தோல் ஆயணும். 12 கிலோ வெங்காயத்தை நாங்கள் எடுத்துருக்கோம். நல்லா தோலை உரித்து எடுத்து கொஞ்சம் ஆஞ்சி சருகு இல்லாமல் எடுத்தால் போதும். 1 கிலோ பூண்டு சருகு எடுத்து பல்லாம் உடச்சி எடுத்துக்கணும். அடுத்து கடுகையும் உளுத்தம்பருப்பையும் கலந்துட்டு அதில் சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நல்லா எல்லாம் ஒரே ஈவனாக கலக்கிற மாதிரி நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுலேயே வெந்தயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். எல்லாம் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கருவேப்பிலையை நல்லா ஆஞ்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். கருவேப்பிலை, அப்புறம் வரமிளகாய், கொத்தமல்லி இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பெரிய அண்டா எடுத்து அது உள்ள நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பொருளெல்லாம் போட போகிறோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன ஜீரகம், பெரிய ஜீரகம் பொருள் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதோட 3 படி உப்பு சேர்க்குறோம். இந்த உப்பு எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு அந்த கருவடகம் நீண்ட நாளைக்கு இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம இடிக்க வேண்டிய பொருளெல்லாம் இடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வரமிளகாயும் கொத்தமல்லியையும் இடிக்கிறோம். இடித்து எடுத்து வச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கிறோம். அதில் அப்புறம் பூண்டையும் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இந்த பொருளெல்லாம் கொரகொரப்பாக இடிக்கணும், ரொம்ப நைஸாக இடிக்கக்கூடாது. அடுத்து நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட உரலில் இடித்து நம்ம இந்த வடகத்தை செய்யும்போது தான் அந்த வடகம் வாசனையாகவும் மணமாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் இடித்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ இடித்து எடுத்த பொருளெல்லாம் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பொருளோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த மிக்ஸ் பண்ண பொருளோடு சேர்த்து மேலே நம்ம எடுத்து வச்ச 200 கிராம் மஞ்சள் தூளை கலந்து எடுத்து வச்சுக்கிறோம். மஞ்சள் தூள் கலந்ததுக்கப்புறம் அது மேலே பெருங்காயத்தூள் கலந்து எடுத்து வச்சுக்கிறோம். பெருங்காயத்தூள் கலந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 லிட்டர் விளக்கெண்ணெய் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். விட்டு நல்லா கலக்கி எடுக்கணும். எல்லாம் ஒரே ஈவனாக விளக்கெண்ணெய், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கடுகு, உளுந்து பருப்பு, உப்பு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கலந்ததை பதமாக அழுத்தி ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருக்கணும். நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்ததை காலையிலே எழுந்திரிச்சி ஒரு கையில் எடுத்து உருண்டைகளாக பிடிச்சி நம்ம காய வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சதை ஒரு பெரிய தட்டு மாதிரி, அந்த காலத்தில் இந்த மாதிரி தட்டில் தான் வச்சு காய வைப்பாங்களாம். அதை தேடி கண்டுபிடிச்சி வேறு வாங்கிட்டு வைக்கிறாங்க. அந்த தட்டில் ஃபுல்லாக பரப்பி ஃபுல்லாக ஒரு கேப் விடாமல் ஃபுல்லாக எடுத்து நம்ம வச்சிடணும். அப்படி எடுத்து வச்சு நம்ம அந்த உருண்டைகளெல்லாம் நல்ல சூரிய வெளிச்சத்தில், நல்ல சூரிய ஒளி போடுற இடமா எடுத்து வச்சு காய வைக்கணும். ஒரு வாரம் நல்லா வெயில் அடிக்கிறத பார்த்து 3 நாள் காய வச்சு நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் எடுத்து அந்த வடகத்தை எடுத்து கையில் உதுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொலன்னு அந்த வடகத்தை எடுத்து உங்கள் எண்ணெயில் தாளித்து உங்கள் குழம்புல போட்டிங்கன்னா குழம்பு சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.